நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா எங்களோடு பேசணும்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாளில் கூட கதை கேட்பதற்காக அவளோடு வாஞ்சையோடு தாகத்தோடு அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவரே வார்த்தைகளை மண்ணாவில் நிரப்ப முடியாது செபிக்கிற ஆண்டவரே. அடியாலை மறைத்து நீர் வெளிப்பட முடியாது செபிக்கிற ஆண்டவரே. உடைய மெல்லிய சத்தத்துக்கு ஆண்டவரே நாங்களும் கீழ்ப்படிவதற்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதி உன்னோட தேசங்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஐயோ, என்னால் முடியவே முடியலையே, நான் என்ன செய்வேன்? அப்படியே மூக்கு அப்படியே ரன்னிங் நோஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. அது தொடைக்க கூட எனக்கு ஒரு கைக்குட்டை கிடைக்கலையே, நான் என்ன செய்வேன்? இந்த இடத்துல இருந்துட்டு ஒரு சிறைச்சாலையில் உட்கார்ந்துக்கிட்டு நான் எப்படி இதை சமாளிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. எனக்கு உதவி செய்ய யாராவது இருக்க மாட்டாங்களா? ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு ஒரு கைக்குட்டை இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய இருந்த சூழ்நிலையில் தனக்கு ஒரு கைக்குட்டை கிடைக்கலே என்று சொல்லி பரிதாபத்தோடு அவங்க என்ன செய்தாங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்க. இது எங்கே நடந்ததுன்னா, ஜெர்மனி நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ஜெர்மனி நாட்டை ஹிட்லர் என்ன செய்தார், அரசாட்சி பண்ணி கொண்டிருந்தார். அவர் கொடுங்கோல் மன்னன். அவன் என்ன பண்ணான், இரண்டாம் உலக போரின் பொழுது அவன் என்ன செய்தான்னா நெதர்லாண்டு நாட்டை என்ன செய்தான், கைப்பற்றிட்டான். நெதர்லாண்டு நாட்டை கைப்பற்றி அதில் அங்கே இருந்த அதில் அநேக பேர் கிறிஸ்தவர்களை அநேக பேர் என்ன செய்தான் தெரியுமான்னா, நெதர்லாண்டை கைப்பற்றி அநேக கிறிஸ்தவர்களை என்ன செய்தான், ஜெயிலில் அடைச்சி வச்சுருந்தான். அதில் ஒருத்தங்க தான் கொர்ரி டென்யூம் சொல்லி அருமையான ஒரு சகோதரி. இது எந்த வருஷம் நடந்ததுன்னா 1892 ஆண்டு ஒரு நடந்த இந்த சம்பவம். அப்போ அந்த நாட்களில் அந்த ஹிட்லரின் நாசி படையினர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க என்ன பண்ணால் நாசி படையினர் அங்கே நிறைய பேரை பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் அந்த நெதர்லாந்து நாட்டில் வாழ்ந்த அந்த கொர்ரி டென்பூம் அந்த சகோதரி அவள் சகோதரி அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அதை யூதர்களை தங்கள் வீட்டில் வச்சு நினச்சாங்க மறைச்சி வச்சுருந்தாங்களாம். இந்த ஹிட்லர் அந்த படையினர் அவங்கள பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள என்ன மறைச்சி வச்சுருந்தாங்களாம். அந்த ஹொர்ரிங்கிற சகோதரியினுடைய பெற்றோர்கள் என்ன செய்தாங்களாம், யூதர்களை பாதுகாத்து வந்தாங்களாம். தங்களுடைய வீட்டில் என்ன செய்தாங்களாம், மேல் மாடியில் வைத்து அவங்கள என்ன செய்தாங்களாம், பாதுகாத்து வந்தாங்களாம். அப்போ இதை இந்த படையினர் என்ன செஞ்சிட்டாங்களாம், பார்த்துட்டாங்களாம். பார்த்த உடனே அவங்கள என்ன பண்ணாங்களாம், இது அந்த அம்மா பிறந்தது 1892 ஆண்டு இந்த கொர்ரி டென்பூம்ங்கிறவங்க பிறந்தாங்க. 1944 ஆண்டு அவங்க அந்த நாசி படையினர் என்ன பண்ணாங்களாம் தெரியுமா, அவங்க பெற்றோருடைய வீடை அப்படி சுற்றி வளைஞ்சு அவங்கள நினச்சிதாங்களாம் பிடித்து கொண்டு பிப்ரவரி 28 அனைவரும் நினச்சிதான் கைது பண்ணி நினச்சிட்டாங்களாம், போய் இதில் அடைச்சிட்டு போயிட்டாங்களாம், ஜெயிலில் அடைச்சி போயிட்டாங்களாம். அப்போ அதில் கொர்ரி டைமுக்கு திருமணம் ஆகலை. அவருடைய சகோதரி பேர் பெட்சி.
எல்லாரும் என்ன செய்தாங்களாம், அந்த நாசி படையினர் வந்து அவங்கள கைது செய்து அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்களாம். ஒரு முகாமில் தங்க வச்சு அவங்கள நினச்சிதான் அதில் வச்சு அவங்கள நினச்சிதான் கொடுமைப்படுத்தினாங்களாம். ரொம்ப அந்த ரொம்ப ரொம்ப அவங்கள எப்படி பெண்ணுண்டு கூட பார்க்காதபடி, வாலிப பிள்ளைகள் சொல்லி பார்க்காதபடி அவங்கள ரொம்ப எப்படி கொடுமைப்படுத்தணும் அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க. ஏன்னா இவங்க வந்து யூதர்களை வந்து என்ன செய்தாங்க, மறைச்சி வச்சுருந்தாங்க, பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இதில் வேறு ரொம்ப கோபத்தோட அந்த நாசிப்படையினர் இந்த 2 பேரையும் எவ்வளோ தூரம் நான் கொடுமைப்படுத்தினாங்க. இது அக்காகாரிய கொர்ரிய ஒரு ரூமில், அவள் பெட்ஸியை ஒரு ரூமில் போட்டிருந்தாங்க, அடைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது இவளுக்கு வந்து இந்த கொர்ரிக்கு வந்து அந்த முகாமில் இருந்தப்போ, அதான் உங்களுக்கு ஜெயிலு, அந்த முகாமில் இருந்தபோது ஜலதோஷம் பிடிச்சி அந்த மூக்கிலேருந்து என்னச்சிச்சு தண்ணீர் வந்து கொண்டே இருந்துச்சான். நம்ம கஷ்டமாக இருக்கும், மூக்கில் தண்ணி படிச்சுன்னா ஒன்று என்ன செய்வோம், அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு துடைப்போம், இல்லைன்னா கர்ச்சீஃப் வச்சு நம்ம என்ன செய்வோம், துடைப்போம். அந்த முகாமில், அந்த ஜெயிலான அந்த முகாமில் வந்து அவளுக்கு அந்த கர்ச்சீஃப் கூட என்ன செய்யல, கிடைக்கலன்னு அதை அவளுக்கு தாங்கிக் கொள்ளவே முடியலை. என்னால் சமாளிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே பக்கத்தில் இருந்த தன்னுடைய சகோதரிட்ட அவள் என்ன சொல்லிடா, இதை சமாளிக்க கூட எனக்கு ஒரு கைக்கூட்ட கூட இல்லையே, என்னால் முடியலையே என்று சொல்லி துக்கத்தோடு தன் சகோதரிக்கு சொல்கிறா. சகோதரிக்கு சொன்ன உடனே அந்த சகோதரி பெட்ஸி சொல்கிறா, நீ இதுக்கு ஏன் கவலைப்படுற, நீ ஏசப்பாட்ட கேளு, எனக்கு நீ ஜெபிக்க வேண்டியது தானே, நீ ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு என்ன செய்வா, கண்டிப்பாக கர்ச்சீஃப் கொடுப்பாங்க, கைக்குட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறா, அவளை என்ன செய்கிறா, நம்பிக்கை ஊட்டி அவளை சோர்ந்து போகாதபடி அவளை என்ன செய்கிறா, பலப்படுத்துகிறா. உடனே இவளுக்குள்ள ஒரு மனசில் கொர்ரிக்கு ஒரு ஒரு கைக்குட்டைக்கா நம்ம ஜெபிக்கணும், ஒரு அற்ப காரியம், இதுக்கா நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சகோதரி என்ன சிந்தித்து கொண்டிருந்தாலாம். உடனே அவள் பெட்ஸியை அவனை நினச்சதை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு சகோதரிக்கு சொல்கிறா, நீ ஜெபி, கைக்குட்டை கிடைக்கலன்னா ஆண்டுகிட்ட கேளு, ஏசப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யோசித்துட்டு இருக்கா, இந்த கைக்குட்டையா, அவளுக்குள்ள ஒரு அவிசுவாசம், அது எப்படி கிடைக்கும், இந்த இதுலேருந்து நமக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிந்திச்சு கொண்டிருக்கும் போதே உன்னை இவ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா. உன்னை எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் பரலோக தகப்பனே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கொர்ரிக்கு எப்படியாவது நீங்கள் என்ன செய்யணும், அவள் ஜலதோஷம் பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறா, எப்படியாவது அவளுக்கு ஒரு கைக்கூட்டை கூட இல்லை, இப்போது அவளுக்கு என்னது ஒரு கைக்கூட்டை தேவை, எப்படியாவது நீர் இதை உம்மால் தான் செய்ய முடியும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெட்ஸி ஆமேன்னு சொல்லிட்டா. அப்படி சின்ன ஜபத்தை பாருங்களேன், எங்கள் பரலோக தகப்பனே, கொர்ரிக்கு மிகவும் ஜலதோஷம் பிடித்து ரொம்ப கஷ்டப்படுறா, அவளுக்கு ஒரு கைக்கூட்டை கூட இல்லை, இந்த தேவையை சந்திக்க உம்மால் தான் முடியும் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன்னு சொல்லிட்டு என்ன செய்தாலாம், முடிச்சிட்டாலாம். முடிச்சுட்டு 2 பேரும் அவங்கவுங்க பக்கத்துக்கு போய் உட்காந்து எண்ணிச்சிட்டாங்க இருக்கிறாங்க. இவன் அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கா. கொர்ரி ஜெபிக்காரிங்க, ஏசப்பா என் தங்கச்சி ஜெபிச்சா, அவள் பெட்ஸி ஜோமன், அதே போல் மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா, ஏசப்பா எனக்கு என் தேவையை சந்திங்கப்பா, எனக்கு இப்போது கைக்குட்டை தேவை, அது உம்மால் தான் தர முடியும், உம்மால் தான் கொடுக்க முடியும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவிசுவாசப்பட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் இப்போ விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜோமனிட்டு உட்கார்ந்துருக்கிறா. கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறாங்களாம், அந்த ஜெயிலுள்ள வார்டன் இவளை கூப்பிட்றாங்களாம், கொர்ரி நீங்கள் வா, இதை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பூட்டிய அறையின் முன்னே நின்றுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்களாம், அந்த ஒரு பொட்டலத்தை என்ன செய்கிறாங்க அவள் கையில் கொடுக்குறாங்களாம். அந்த சிறை மருத்துவமனையில் உள்ள ஒரு தாதி என்ன செய்கிறாங்களாம் அவள் கையில் கொடுக்குறாங்களாம். கொடுத்த உடனே அதை கொடுத்துட்டு உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சின்ன பொட்டலத்தை கொடுத்துட்டு அவங்க வேகமாக போகிறாங்க. ஏன்னா பயப்படுறாங்க, இவளுக்கு ஏதாவது கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க, அதிகாரிகளை பார்த்துட்டா இவளுக்கு எனக்கு தண்டனை கிடைக்கும், அதனால் பயந்து போய் அதை கையில் கொடுத்துட்டு என்ன செய்றாங்க போயிட்டாங்களாம். ஆனால் இவள் வேகமாக அதில் பிரித்து பார்க்குறா. ஒன்று அதில் என்ன இருக்குது, ஒரு கைக்குட்டை இருக்குது. இருந்தோடனே இவளுக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் கேட்கவே இல்லையே இவங்கக்கிட்ட, நான் கைக்குட்டையே நான் கேட்கலையே,
அப்படின்னு உடனே அந்த நமக்கு அதை பார்த்தோன்னா அவளுக்கே பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த நர்ஸ்கிட்ட நம்ம கேட்போம், எப்படி உங்களுக்கு இது கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, அந்த அம்மா கூப்பிட்றா, அந்த நர்ஸை கூப்பிட்டு, நான் கேட்கவே இல்லையே, நான் அந்த கைக்குட்டை எனக்கு எனக்கு தேவைன்னு சொல்லி உன்கிட்ட கேட்கலையே, உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு அந்த சகோதரிகிட்ட கேட்கும்போது அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, நான் கைக்குட்டைகளை எடுத்து நான் என்ன செய்தேன் அடுக்கி வைத்து கொண்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சத்தம் உள்ளத்துலேருந்து கேட்டுச்சு, ஒரு கைக்குட்டையை எடுத்து அந்த கொர்ரிக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே தான் நான் அதை நினச்சது, அதான் உனக்கு நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில் வேகமாக கொடுத்துட்டு அவள் சொல்கிறா, இதை அந்த நாசி படையினர் பார்த்துடக்கூடாது அப்படி சொல்லி நான் போகிறேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் பார்வையில் பட்டாமல் வேகமாக நினச்சிட்டாங்களாம், அந்த சகோதரி போயிட்டாங்களாம். உடனே இவளுக்கு அதை பார்த்தோன்னா பயங்கர ஆச்சரியம். ஏசப்பா என்னுடைய தேவை சந்திப்பதற்காக இன்னொரு சகோதரி மூலமாக பேசி எனக்கு அந்த கைக்குட்டை கொடுக்க வைத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவள் சொல்கிறா, அந்த கைக்குட்டையை நான் பார்க்குற நேரம்லாம் எனக்கு தேவனுடைய அன்பை நான் என்ன செய்கிறேன் நான் பார்க்குறேன். ஆண்டு எவ்வளோ அன்பு செலுத்துகிறாரு என் மேலே எவ்வளோ கர்சனை உள்ளவராக இருந்திருக்கிறாரு, என்னை நேசிக்கிறாரு, அதனால தான் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ நான் அறியாத ஒரு சகோதரி மூலமாக என் பேரை சொல்லி அந்த இதை கொடுப்பதற்கு அவங்க இதயத்தில் ஏவி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நினச்சிதாங்க ஆச்சரியப்பட்டாங்க. இன்னும் ஆண்டவருக்குள்ள தன்னை ஆண்டவர் அர்ப்பணித்து இன்னும் அதிகமாக ஊக்கத்தோடு ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது அந்த பெட்சி அந்த முகாம்லேயே அவங்க நினச்சிட்டாங்க இறந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அந்த நாசி படையினர் பெண் என்று பாராமல் அவங்களுக்கு எவ்வளவு சித்திரவதை பண்ணணுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினாங்க. அந்த அந்த இதில் அவங்க நினச்சிட்டாங்க அந்த சகோதரி இறந்துட்டாங்க. இதுக்குள்ள 2ஆம் உலகப் போரில் என்ன வந்துச்சுன்னா தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வி அடைஞ்ச ஜெர்மன் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஹிட்லர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. உடனே அங்கே இருந்த நெதர்லாந்து அதுலேருந்து அனைவரும் இந்த முகாமில் கைதிகளாக அடைக்கப்பட்ட அத்தனை பேர் என்ன செய்தாங்க விடுதலை ஆக்கப்பட்டாங்க. அந்த விடுதலை ஆன பிறகு அங்கேருந்து ஏற்கனவே பெட்சி இறந்துட்டாங்க. அவள் சகோதரிய கொர்ரி மட்டும் அவள் என்ன செய்தாங்க விடுவிக்கப்பட்டாங்க. விடுவிக்கப்பட்ட உடனே அந்த சகோதரி நெதர்லாண்டு தண்டை நாட்டுக்கு அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, அவங்க போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக போர் நடந்திருக்குது, அதில் போரில் பாதிக்கப்பட்டவர்கள் மறுவாழ்வு மையம் தொடங்கி அதில் அவங்களுக்கு தன்னால் ஏன்ற உதவிகளை அவங்க என்ன செய்தாங்க செய்து வந்தாங்க. கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்தாங்க அறிவித்து வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நற்செய்தி அறிவிப்பதற்காக ஒரு இடத்துக்கு கடந்து செல்லும்போது தன்னுடைய சாட்சி அவங்க சொல்கிறாங்க. இப்படி நான் என் தங்கச்சி நானும் என் சகோதரியும் நாசிப்படையினரால் கைது செய்யப்பட்டு நாங்கள் அடைக்கப்பட்டிருந்தோம். அப்போ அங்கே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போ தனக்கு செய்த அற்புதத்தை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக ஊக்கத்தோடு ஜெபிக்க அந்த 2ஆம் உலகப் போரில் ஜெர்மன் என்ன தோல்வியிட்டது, நம்ம வெற்றி பெற்றதுனா நான் விடுதலை அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என் சகோதரி எத்தனையோ பேர் எங்களை துன்பப்படுத்தினாங்க, அதில் என் சகோதரி என்ன செய்யிட்டாங்க இறந்துட்டாங்க, அவள் நேட்சி என்ன செய்யிட்டாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 கிறிஸ்துவின் அந்த சகோதரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது அந்த கூட்டத்தில் தன்னுடைய சகோதரியை எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தினாரோ அவரே ஓடி இந்த கொர்ரிட்ட என்ன செய்தாங்களா மன்னிப்பு கேட்டாங்களாம். நான் தான் உங்கள் சகோதரியை நான் ரொம்ப கொடுமைப்படுத்தினேன், நீங்கள் என்னை மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. என் சகோதரி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது அது காரணம் முழுவதும் நான் இயேசுவை அன்பையும் அறியாததுனால, நான் என்னுடைய முரட்டாட்ட குணத்தினால நான் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நீங்கள் என்ன மன்னிக்க மாட்டீங்களா, அந்த இயேசுவின் அன்பு எனக்கு வேணும்னு சொல்லி அந்த சகோதரனும் அந்த இயேசுவை என்ன செய்தாங்களாம் ஏற்றுக்கொண்டாங்களாம். அந்த மனிதரை கூட நான் என்ன செய்தேன், நான் அந்த நற்செய்தி அவங்க அறிவிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு இப்படி அறிவிக்கிறாங்க. நான் அதனால்
அந்த சகோதரன் நான் என்ன செய்ய, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எங்களை கஷ்டப்படுத்தின, எங்களை துன்பப்படுத்தின என் சகோதரின் மரணத்துக்கு காரணமாக இருந்த அந்த சகோதரனை நாங்கள் என்ன செய்தோம், மன்னித்தோம். அந்த மன்னிக்கிற குணம் நாங்கள் இயேசுவின் அன்பை நாங்கள் பெற்றதுனால அந்த சகோதரி நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் மனதார நாங்கள் என்ன செய்தோம், மன்னித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை முடித்து ஆனால் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க, அதை முடிச்சுட்டாங்களாம். இப்படி அவர் என்ன அந்த அம்மா கொர்ரி அம்மையார் இப்படியாக தன்னுடைய ஊழியத்தை என்ன செய்தாங்களாம், செய்து கொண்டு வந்தாங்களாம். நிறைய ஊழியங்கள் செய்து கடைசியில் அவங்க தன் திருமணம் செய்யாமலேயே 93வது வயதில் அவங்க என்ன செய்தாங்களாம், அதுவரை 93 வயது வரை உயிரோடு இருந்து இயேசுவின் மன்னிக்கும் அன்பை அவர் தனக்கு அன்பினாலே தனக்கு செய்த அற்புதத்தை எல்லாவற்றையும் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறவங்க மாற்றினாங்க. அது அந்த கடைசி வரையும் தனக்கு ரெஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்லி வயதாகி போயிட்டதுன்னு சொல்லி ஊழியத்தை நிறுத்தாதபடி கடைசி வரையும் அவர் 93 வயது வரையும் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு என்ன செய்தாங்க, பறைசாற்றினவர்களாக காணப்பட்டாங்க, நற்செய்து அறிவிக்கிறவங்களாக காணப்பட்டாங்க. அதனால் 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அவங்க என்ன செய்தாங்களாம், அவங்க மரித்து போனாங்களாம். ஆண்டு சமத்தில் என்ன செய்தாங்க, சேர்க்கப்பட்டாங்களாம். கடைசி வரையும் திருமணமாகாமலேயே அநேக கஷ்டங்கள் அநேக பாடுகள் பட்டாலும் ஆண்டவர் மேல் அவிசுவாசப்பட்ட அந்த சகோதரி கூட தன் சகோதரி மூலமாக விசுவாசம் உள்ளவளாகி இன்னும் அதிகமாக அவனுக்கு செய்த அற்புதத்தை ஒரு கைக்குட்டை கிடைத்ததன் மூலமாக இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கி ஜீவிக்க விசுவாசத்தை இன்னும் அதிகமாக ஆண்டவருக்குள் விசுவாசித்து ஜெபித்து அந்த மகள் என்ற ஜெயம் ஏற்பட்டாங்க. அதே போல் விடுதலாகி வெளியில் வந்த பிறகு கூட சுவிசேஷ அறிவிக்கிறவர்களாக காணப்பட்டாங்க. வந்த பிறகு கூட மற்றவங்களுக்கு ஒரு மையத்தையும் நினைச்சுதாங்க ஆரம்பித்தாங்க. அந்த மறுவாழ்வு மையம் சொல்லி தொடங்கி அநேக பேருக்கு ஆண்டவர் அந்த போரில் அநேக பேர் நினச்சிதாங்க வியாதிப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல காயப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசுவின் அன்பை சொல்லி அவங்க நினச்சிதான் சிகிச்சை அளித்தாங்களாம். இப்படி கடைசியில் தன்னுடைய வாழ்நாளை ஆண்டவருக்குன்னு செய்தி வாட்சி ஒரு சாட்சியாக நினச்சிதாங்களாம் மரித்து போனாங்களாம். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டருக்காக நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள். அவர் அவிசுவாசம் இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காணப்படலாம். அந்த ஒரு கைக்குட்டை தனக்கு கிடைக்கல, தன்னுடைய சூழ்நிலை பார்க்கும்போது அந்த முகாமில் இருக்கிறாங்க, ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க, கைக்குட்டை யாரும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் தன்னுடைய சகோதரியின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரால் உனக்கு கைக்குட்டை கொடுக்க முடியும் அப்படி சொன்ன அந்த ஜெபத்தின் மூலமாக இந்த சகோதரியும் விசுவாசத்துக்குள்ள நினச்சிதாங்க வாழ்ந்தாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியத்தில் நம்ம என்ன செய்யணும், அவிசுவாசத்தை விட்டு விலகி அவிசுவாசமான வாழ்க்கை நம்ம என்ன செய்யணும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னால் முடியாது, இது எப்படி நடக்கும், இது நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை பார்க்கும்போது நான் எழும்பவே முடியாது, நான் இவ்வளவுதான், என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிருப்போம். சூழ்நிலையில் நம்ம பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்மளோடு இருக்கிறவர் யாரு, ஏசப்பா இருக்கிறாங்க. அவர் மேல் விசுவாசம் வைத்து தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. செத்த கர்ப்பமே இல்லாதவளுக்கு செத்த கர்ப்பத்தை கூட அவர் உயிரோடு எழுப்ப முடியும். செத்த மனிதனை உயிரோடு எழுப்ப முடியும். அவ்வளோ வல்லமுள்ள தேவன் நம்மளோடு இருக்கிறாரு. அதே போல் நாரி போன 4 நாள் ஆன அந்த லாசரை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பின ஒரு வல்லமுள்ள தேவன். அதுபோல் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்து. எத்தனையோ வியாதி உள்ளவர்கள் அவரிடத்தில் ஓடி வரும்போது அவ்வளோ வியாதி என்ன செய்தாங்க, குணமாக்குனாங்க. அவரை நம்பி வந்த யாரையும் அவர் என்ன செய்யல, கைவிடலை, அவரை விட்டு விலகவில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் தானே. அவரை நம்பி நம்ம காரியங்களை செய்யும்போது நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. அது நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்கிறாரு.
பெரிய காரியங்களை ஆண்டு செய்வார். அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார். நம்மளை கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்கிறவர் இயேசு மாத்திரம்தான். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மாத்திரம்தான் அவர் கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்வார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களையும் ஆண்டவர் செய்வார். நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். இது எப்படி நடந்துச்சு, இது எவ்வாறு நடந்துச்சு, யார் மூலமாக நமக்கு நடந்துச்சுன்னு கூட நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்ம இன்னும் விசுவாசத்தில் பலப்படுவதற்காக, நம்ம இன்னும் விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்கி கொடுக்கிற தேவன் அவர் ஒருவர் தான் மாத்திரம். அதில் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற காரியங்களை பார்த்து நம்ம சோர்ந்து போய்விடாதபடி, நம்ம விழுந்து போய்விடாதபடி, ஆண்டவர் மேலே உறுதியை பற்றி பிடிக்கும் போது, எனக்கு ஆண்டவர் தான் சதம் சொல்லிட்டு உறுதியை 100க்கு 100 நான் அவரை நம்புவேன், அவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னை விலக மாட்டார், என்னோடு இருக்கிறார், என்னை சுமக்கிறவர் அவர் தான், அவர் நம்மளை தோளின் மேல் சுமக்கிறவர், என்னை நடத்துகிறார் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ஆலோசனை சொல்கிறார் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேல் முழு நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய காரியத்தை என்ன செய்கிறார், வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்க. ஒரு நாளும் அவரை நம்பி நம்ம வாழும்போது அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். நம்ம ஜெபிக்கும் போது அவர் நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாரு. நமக்கு தோல்வியே கொடுக்க மாட்டார், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ தூரம் அவரை விசுவாசிக்கிறோமோ, அவரை நம்புகிறோமோ, அவரை எவ்வளோ தூரம் நம்ம உறுதியை பற்றி பிடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தேவன் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார், கண்டிப்பாக செய்வார். அப்படி நம்ம கண்களை மூடி, ஏசப்பா இதுவரையும் நான் அவிசுவாசத்தோடு வாழ்ந்து வந்தேனேப்பா, அவரால் என்ன செய்ய முடியும், அந்த கடவுளால் என்ன செய்ய முடியும், அவரால் முடியாது. நான் எத்தனை நேரமோ ஜெபம் பண்ணி பிடிச்சிட்டேன், உபவாசித்து முடித்து விட்டேன், எனக்கு நடக்கலையே, மற்றவங்களாம் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, எனக்கு நடக்கலையே அப்படி சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறோமா? இந்த 4 ஆண்டுகிட்ட கேட்போம், ஏசப்பா என்னை மன்னிங்கப்பா, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன்ப்பா, ஒருவேளை நான் அவிசுவாசப்பட்டிருக்கிறேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, நான் இன்றையிலேருந்து விசுவாசத்தோடு உண்மை உறுதியை பற்றி பிடிப்பேன்ப்பா, உண்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஏசாயா சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக, ஏசாயா 26 சொல்லப்பட்டது போல ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைவேற்றி 4ஆம் வசனத்தை சொல்லப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். நம்ம உறுதியை பற்றி பிடிக்கும்போது, அவர் மேல் முழுவதுமாக 100க்கு 100 நம்பிக்கை வைக்கும்போது, அன்று கண்டிப்பாக நம்ம பூரண சமாதானத்துடன் நம்மளை காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறாங்க. மனிதர்களால் முடியாது. மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நம்மளை பாதாளத்துக்கு நேரம் தான் நம்மளை அழைத்து செல்வாங்க. ஆனால் தேவாதி தேவனாக அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக மாற்றுவாங்க, ஆசீர்வாதமாக மாற்றுவாங்க. அப்படிப்பட்ட கிருபையை எனக்கும் நமக்கும் ஆண்டவர் தரும்படியாக நம்ம மறுபடியும் ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிப்போம். ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா, எனக்கு செய்யுங்கப்பா, அது நீ உங்கள் பிள்ளைகளுக்கு செய்யாமல் நீங்கள் வேறு யாருக்குப்பா செய்வீங்கப்பா, எனக்கு செய்யாமல் வேறு யாருக்குப்பா செய்வீங்கன்னு சொல்லிட்டு அவரை உறுதியாக பற்றி பிடிக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை அதிசயத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவன் அவர் ஒருவர் தான் மாத்திரம். இந்த நாளில் ஏசப்பா நான் உண்மையை நம்பியிருக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்த பிள்ளையோட வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்குற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீர் காரியங்களை எல்லாவற்றும் வாய்க்க பண்ண போறீங்கப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.